கீழே இருக்கிறவங்க யாராவது பேச விடுவார், இல்லை பேசினா கண்டுக்காம கூட இருக்குது. கஷ்டம் கஷ்டம், என்னை எப்படிலாம் அழ வச்சிங்க, என்னை எப்படிலாம் முட்டி போட வச்சிங்க அப்படின்னு இருப்பாரே தவிர நேரடியாக இது எப்படி கூச்சம் இல்லாமல் பேசுறீங்க? இன்னைக்கு தளபதி விஜய் தருதலை விஜய்னு சொன்ன வாயி தருதலை தான் என்னது, விசில் அடிக்கிறோம் தருதலைன்னு. விசில் அடிக்க வேண்டியவர்களை அனுப்ப வேண்டிய இடம் எது? தியேட்டர், சினிமா தியேட்டர், சட்டமன்றம் அல்ல அப்படின்னு சொன்னீங்கல்ல. நீங்கள் விசில் அடிக்கிறீங்க, அவங்க கூட விசில் அடிக்கிறத விட்டாங்க. தட்டு நிறைய சோறு, அதிகாரத்தில் பங்கு. அவன் வச்சு வச்ச சோறு அது. அதில் எதுவுமே தட்டு நிறைய சோறை போட்டுங்க. இருந்தாலும் சொல்லலாம், ஒரு 40-50 பேர் வச்சிருக்காங்க, ஒரு 60 பேர் வச்சிருக்காங்க. வச்சுருக்கிறதே 2, அதில் ஒன்று எங்களுக்குன்னே தெரியல. இங்கே ஒரு குத்து, இங்கே ஒரு குத்து அப்படின்ற நிலையில் இவங்க இருக்கிறாங்க. அதால் நம்ம வந்து இதில் இப்போ இவர் இங்கே இருக்காரா அங்கே இருக்காரா, இந்த ஜனங்க தான் மென்டலுங்க. இது சொன்னார்ல, தற்குறின்னாங்க உங்களை. சரி, இன்னைக்கு அவங்க கேள்விக்குறி ஆகிட்டாங்க. கேள்விக்குறி ஒரு நாளைக்கு ஆச்சரியம். திமுக ஆட்சியில் அதிமுகவை சேர்ந்தவர் வடசென்னையில் ஒரு பொறுப்பாளர் கஞ்சா விற்கிறத காட்டி கொடுத்தாரு, போலீஸ் அவரை போட்டாங்க. நேற்று ஒருத்தனை விட்டுருக்காங்க. நீங்கள் இன்னும் எத்தனை நாளைக்கு வந்து திமுக வளர்ப்பு இது, திமுக அந்த நாட்டை இப்படி ஆக்கி வச்சிட்டான்னு எத்தனை நாளைக்கு சொல்லுவீங்க? அவனெல்லாம் குறை சொல்லி தானே நீங்கள் வந்தீங்க. அவங்களெல்லாம் குறை சொல்லி தானே உங்களை மக்கள் ஆட்சியில் ஏற்றினானுங்க. இன்னமும் அவன் அப்படின்னு நீ எதுக்கு இப்படி அதை அவங்ககிட்ட கொடுத்துட்டு போயிடலாமே. இளைய பாரத நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம நேர்களில் நம்ம சிறப்பு விருந்தினர் புரட்சி தமிழகம் மற்றும் பறையர் பேரவைத் தலைவரான ஏர்போர்ட் மூர்த்தி சார் அவர்கள் தான். சார் வணக்கம் சார். சார், இப்போது ரீசெண்டாக திருமாவளவன் வந்து ஒரு பேட்டி கொடுத்துருந்தாரு. அதாவது திமுக ஏன் தோத்துருச்சுன்னு அதை ஆராயறதை விட்டுவிட்டு எங்கள் மேலே பழி போட்டுக்கிட்டு இருக்கீங்களே நீங்கள் அப்படின்ற மாதிரி திமுக எதுக்கு ஆரம்பிச்சிட்டாரே சார்? ஏன் அதனால இது எதுக்குறதா? என்னை ஏங்க திட்டுறீங்க? நான் என்னங்க, நான் உங்களை ஏதாவது சொல்கிறேன்னாங்க? உங்களை கேட்டு தானுங்க நான் இங்கே வந்தேன். எப்படி உங்களுக்கு கேட்டு தானே இங்கே வந்தேன்? கேட்டு தான் வந்தாங்க சார். பட் இருந்தாலுமே வந்து ஆர்எஸ் அவர்கள் அவ்வளோ கேவலமாக பதிவு போட்டிருந்தாரு சார் அவங்கள பற்றி. தலைவர் சொல்லல, எனக்கு வந்து திமுகன்னா அன்னைக்கு கலைஞர், இன்னைக்கு உதயநிதி ஸ்டாலின். அவங்க சொல்லட்டும் நான் வந்து நேர்மை இல்லாதவன்னு. நான் வந்து எப்படி வந்து மக்கள் நல கூட்டணி ஆரம்பிக்கிற போது கலைஞர்களும் கேட்டுவிட்டு மக்கள் நல கூட்டணி ஆரம்பித்தேன் அப்படின்னு சொன்னனும், அதே போல் உங்கள்கிட்ட கேட்டு தானே நான் போகிறேன்னே. புருஷன் நீ தான், இருந்தாலும் உங்கள்கிட்ட கேட்டு தானே நான் அங்கே போய் என் மேலே குறை சொல்கிறீங்க. உங்ககிட்ட என்ன குறைக்குதுன்னு பார்த்துக்க அப்படின்ற மாதிரி கூட இதை எடுத்துக்கலாம். அதால் வந்து அவர் திமுகலாம் விமர்சிக்கலாம் மாட்டார். கீழே இருக்கிறவங்க யாரையாவது பேச விடுவார், இல்லை பேசினா கண்டுக்காம கூட இருப்பார். பேசிட்டோம், என்னை எப்படிலாம் அழ வச்சிங்க, என்னை எப்படிலாம் முட்டி போட வச்சிங்க அப்படின்னு இருப்பாரே தவிர நேரடியாக திருமாவளவன் அவர்கள் பேச மாட்டார். ஏன்னா அதுக்கு வந்து அவர் சொல்கிறது, நான் வந்து அவ்வளவு நாகரிகமற்றவன் இல்லை அப்படின்னுவார். அதனால் அவர் பேச மாட்டார். ஓகே சார். பட் இருந்தாலும் அந்த ஸ்டேட்மெண்ட்டில் சொல்கிறாரு, அதாவது திமுக அதிமுகவை விட தாவேக்காவை விஜய் அதிகமாக விமர்சித்தவன் நான் தான் அப்படின்றாரு சார். பட் அங்கேயே போய் இதை விட மானங்கட்ட போகிறப்ப என்னாகுதா யாருக்கு? விஜய்க்கு. நீங்கள் வந்து தமிழ்நாட்டு அரசியலில் ஒருத்தருக்கு மானம் வெக்கம் சூடு பார்த்தா நாங்கள் அரசியல் செய்ய முடியாதுன்னு ஒரு காலத்தில் அவர் சொல்லியிருக்கலாம் சார். அதுக்காக எல்லா சமயத்திலும் வெக்கம் மானம் சூடு சொரணம் இல்லாமல் ஒருத்தர் இருப்பார்னா அவர் திரும்ப தான் அப்படி நீங்களே எப்படி முடிவு கட்டுறீங்க? இந்த தடவை மாற்றுங்க விஜய். ஏன்னா அது வந்து தீய சக்தி. எது? திமுக தீய சக்தி. திமுகவோடு இருப்பவர்கள் கல்லாப்பட்டி கூட்டணி. என்ன கூட்டணி? கல்லாப்பட்டி கூட்டணி. கல்லாப்பட்டினா என்னது? காசை வாங்கி போட்டுக்கின்னு கூடக்கிறானவா? காசுக்காக குலைக்கிறவர்கள், காசுக்காக முந்தி விரிக்கிறவர்கள். அதுக்கு அர்த்தம் அதான். அப்பேற்பட்டவங்க இப்போ யார் கூட இருக்காங்க பார்த்துங்க. அப்போ மானங்கட்ட அரசியலுங்கிறது தாவேக்கா கிட்ட தான் இருக்குது. அது விஜய்கிட்ட இருக்குன்னு நான் சொல்லலை, தாவேக்கா கிட்ட இருக்குது. விஜய் இயக்குவர்கள்கிட்ட அந்த அரசியல் இருக்குது. விஜய் நல்லவர், அதெல்லாம் குறை சொல்லக்கூடாது. பட் இப்போ வந்து திருமாவளவன் வந்து எந்த கூட்டணியில் இருக்காரு சார்? திமுக கூட்டணியா தாவேக்கா கூட்டணியா? தெரியலையப்பான்னு ஒரு படத்தில் வரும் தெரியுமா டைலாக்கு, நான் நல்லவனா கெட்டவனா எனக்கு தெரியலையப்பான்னு. அந்த மாதிரி இது ஒரு டாக்டிஸ், உத்திகளை மாற்று அப்படின்னுவார் அடிக்கடி. அதால் தேர்தல் வரும்போது அந்த உத்தி மாற்றம். இப்போ கூட இப்போ இல்லை, ஒரு 5 நிமிஷம் ஒரு பிரேக்கிங் நியூஸ். 100% நான் வந்து இடைத்தேர்தலில் போட்டியிட மாட்டேன்.
ஏன் அமைச்சர் பதவி ஆசை இல்லை நம்ம சார். இதெல்லாம் என்ன சொல்கிறது, தட்டு நிறைய சோறு, அதிகாரத்தில் பங்கு. அவன் வச்சு வச்ச சோறு அது. அதில் எதுவுமே தட்டு நிறைய சோறை போட்டுன்னு தட்டை இங்கே நீட்டாகவும் போடுறாங்க, வெளியில் வந்து இப்போ என் தட்டு நிறைய சோறு, என் தட்டு நிறைய அதிகாரம், எங்கள் கையிலும் அதிகாரம். சார் அதிகாரம்ங்கிறது எது? திமுகவில் நாங்கள் திமுக கூட்டணி வெற்றி பெற பிறகு ஆட்சி அதிகாரத்தில் பங்கு என்பதை நோக்கி நாங்கள் பேசுவோம் அப்படின்னு சொன்னீங்க தேர்தலுக்கு முன்னாடி. அப்போ திமுக வெற்றி பெற்றிருந்தால் இதே ஒரு அமைச்சரோ அரை அமைச்சரோ நீங்கள் வாங்கியிருந்தா அது ஆட்சி அதிகாரத்தில் பங்கு என்பது சரி. தேர்தல் முச்சு கூட அவரை வந்து பேசுவீங்களா, ஆர்எஸ்எஸ் பிள்ளைம்பீங்களா, நடிகனுக்கு ஓட்டு போடணுன்னீங்களா, நாங்கள் விடுதலை புலிகளுக்காக வந்து போய் டொனேஷன் கேட்டபோது 500 ரூபா கூட வேற அவங்ககிட்டே கொடுத்தாரு, இவர் பார்க்கலன்னுவீங்களா. அதாவது என்னை பொறுத்தவரை தமிழக அரசியலில் விஜய் அவர்களை ரொம்ப கடுமையாகவும் கொச்சையாகவும் விமர்சித்தது விசிகா. அப்பேற்பட்டவங்க கூப்பிட்ட உடனே போயிட்டு வந்து அவங்க கொடுக்குறாங்க ஒரு அமைச்சர் பதவின்னு வச்சிங்களா, அவங்க தேவையை ஒட்டி அவங்க கொடுக்குறாங்க. இது எப்படி நீங்கள் வந்து அதிகாரத்தில் பங்கு அப்படின்னு எப்படி சொல்லுவீங்க? எப்படி இது சரியான வார்த்தை? அது அவனா பார்த்து சரி என்னப்பா குழந்த ஓரமானுங்கிறான் கூப்பிட்டானுங்க, அவனுங்க எல்லாம் கொடுத்து விடியா அப்படின்றாங்கல்ல. அந்த மாதிரி ஒரு தேவையை ஒட்டி உங்களுக்கு அது கொடுக்கப்பட்டது, விஜயோட தேவையை ஒட்டி. நேற்று இதை நானாக சொல்லலை, இது எப்படி தெரியுமா, நேற்று சொன்னார்ல தீய சக்தி தீர்ந்து போன கட்சினார்ல, இவங்க ரெண்டும் சேர்ந்து சில அல்லு சில்லுகளை வைத்து நான் ஆட்சி அமைவதை தடுக்க பார்த்தார்கள். அல்லு சில்லுனா யார் அது? அப்போ சார் தீய சக்தி ஏடிஎம்கே சார், தேஞ்சு போன சக்தி தீர்ந்து போனது ஏடிஎம்கேன்னு வச்சுங்க சார். அல்லு சில்லுனா யார் சார்? காங்கிரஸ். இதில் நீங்கள் நாங்கள் அதிகாரத்தில் பங்கு வெக்கமா இல்லை? இல்லை எப்படி கூச்சம் இல்லாமல் பேசுகிறீங்க? இன்னைக்கு தளபதி விஜய் தருதலை விஜய்னு சொன்ன வாயி, தருதலைன்னு என்னது? விசில் அடிக்கிறோம் தருதலைன்னு. விசில் அடிக்க வேண்டியவர்களை அனுப்ப வேண்டிய இடம் எது? சினிமா தியேட்டர். சினிமா தியேட்டர், சட்டமன்றம் அல்ல அப்படின்னு சொன்னீங்கல்ல. இப்போ விசு நீங்கள் விசில் அடிக்கிறீங்க, அவங்க கூட விசில் அடிக்கிறத விட்டானுவோம். விஜய் சூப்பர் சூப்பர் நீங்கள் அடிக்கிறீங்க. அதில் வேற இப்போ நீங்கள் இந்த வலைதளங்கள்லாம் பாருங்களேன், திருமாவளவன் குழப்பத்தில் உள்ளார், மாறி மாறி ஸ்டேட்மெண்ட்டு. நேற்று கூட ஏதோ ஒரு ஸ்டேட்மெண்ட், நான் தேர்தலுக்கு முன்னாடியே நான் வந்து இவங்க கூட்டணியில் கலந்து கொள்ளாமல் இருந்தது ஒரு நல்ல முடிவு தான். சரி, இப்போ அதிகாரத்தில் பங்கு என்பது நல்ல என்னையா? இப்போ குழப்ப மனநிலைங்கிறதுக்கு இன்னொரு பேர் இருக்குது இல்லை, என்ன சொல்ல பார்ப்போம்? என்ன சார்? மென்டல் பைத்தியம் முத்திருச்சு, அதுதானே அர்த்தம். அதுக்கு நம்ம சொல்லலை, எல்லாரும் பொதுவாக சொல்கிறாங்க, எல்லாரும் சொல்லலாம். அந்த மனநிலையில் அவர் இருக்கார். இப்போ போய் அவங்க கூப்பிட்டு அந்த மனநிலைக்கு இன்னொரு உதாரணம் வந்து இடைத்தேர்தலில் திருமாவளவன் அவர்களை நிற்க வைத்து துணை முதலமைச்சராக்க வேண்டும். யார் ஆகணுமா? விஜய். சரி, திருச்சியில் இடைத்தேர்தல் நிற்கிறோம். அப்புறம் கொஞ்ச நாள் வேணாம், திருச்சி ரொம்ப தூரம், அங்கே கிறிஸ்டின்லாங்கிறாங்க, ஓட்டு போட மாட்டானுவா. பெரம்பூர்னா சென்னை, பெரம்பூரில் விஜய் ரிசைன் பண்ணணும். சரி, ரிசைன் பண்ணிட்டு துணை முதலமைச்சர் விஜயே. உண்மையிலேயே விஜயை நாங்கள் கவிழ்த்து விட்டு விஜய் கட்சியில் உள்ளவர்கள் அந்த அதிகாரத்தை கைப்பற்றுவார்கள் என்ற அந்த பிளான் இருந்ததுன்னா, தலைவரை கதவு திறந்து வைக்கிறேன், பின்னாடி உள்ளே வந்து பார்த்துக்கலாம், அப்புறம் பெட்ரூமில் படுத்துக்கலாம்ன்ற மாதிரி அங்கே இருக்கிறவங்க சிலர் பிளான் பண்ணுறாங்கன்னா, இவரை வந்து நிற்க வச்சு, சார் ஒரு திருமாவளவன் நிற்க வச்சோம்னா நல்லாயிருக்கும் சார் அப்படின்னு விஜய். அப்படியா பாருங்க, நீங்கள் சொன்ன அப்படின்னு விஜய் ஒத்துங்கினாருன்னா, இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு பிளான் இருக்குது. விஜய் இவனுக்கு கவுக்க போகிறாங்க, விஜய் வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டு இவங்க ஆட்சி அதிகாரத்தை கையில் எடுக்க போகிறாங்க. எப்படி? சசிகலா ஜெயலலிதா அம்மையாரை வைத்து விட்டு சசிகலா அம்மையார் வந்துடுவாங்க, எல்லாமே சசிகலா அம்மையார் தான் அப்படிலாம் ஒரு டாக் இருந்ததுல்ல. அந்த மாதிரி இன்றைக்கு எல்லாமே அவர் தான். அவரும் இவரும் இப்படி என் நீண்ட நண்பர், நெடிய நண்பர், நான் தான் அங்கே வா இங்கே வா கடைசியில் செக்குக்கு வந்துடு அப்படின்னு சொல்லியிருக்கிறேன் அப்படின்னு இன்றைக்கி ஒரு பொருளையாக பேசுகிறாங்கல்ல, அது உண்மைன்னு ஆகிடும். ஓ, அந்த பிளானில் தான் போகிறாங்க போலகுதுன்னு. அவ்வளோ கூட விவரம் இல்லாமல் இருப்பார் முதல்வர், தெரில, பார்ப்போம். ஏன்னா என்னவோ இவர் 30-40 எம்எல்ஏ சார், 40 பேர் இருக்காங்க சார் அவங்க தலைவர். இப்போ தீய சக்தியை கூப்பிட்டு, ஏங்க அவங்க ஒரு 60-65 பேர் வச்சுக்கிறாங்க,
அவங்க திருச்சி இடைத்தேர்தலில் கொடுத்துட்டு அவருக்கு டெப்டி சிஎம் ஆக்குனா கூட ஒரு அர்த்தம் இருக்குது. இது நடக்காதுன்னு வச்சிங்களேன். இருந்தாலும் சொல்லலாம், ஒரு 40-50 பேர் வச்சுருக்காங்க, ஒரு 60 பேர் வச்சுருக்காங்க. ஏன் வச்சுருக்கிறதே 2, அதில் ஒன்று எங்கே இருக்குதுன்னே தெரியல. அவரை சொல்லி அனுப்பையோ சட்டமன்றம் மெட்ராஸில் இருக்குது, பட்டணத்தில் இருக்குது, என்ன நீ ஊரில் என்ன பண்ணிருக்கிற அப்படின்னு சொல்லி அனுப்ப வேண்டிய நிலையில் ஒருத்தர் இருக்கார். இன்னொருத்தர் இவங்களா பார்த்து ஒரு அமைச்சரை கொடுத்துருக்காங்க. எப்படி டெப்டி சிஎம் கொடுப்பாங்க? சரி, 2 பேரும் வச்சுருக்கேன் டெப்டி சிஎம்னா, 5 எம்எல்ஏ வச்சுக்கிறேன், நான் 2 அமைச்சர் வச்சுக்கிறேன், எங்களுக்கு ஒரு டெப்டி சிஎம் கூட அப்படின்னு காங்கிரஸ் கேட்காது? கேட்குமா? கேட்காது. கம்யூனிஸ்ட் மகாராஷ்டிரர்கள் நாங்கள் ஆதரவு தரோம்பா, ஒன்றும் பெருசாக வேணாம், நாளைக்கு நீ செஞ்ச தப்புக்கு நாங்களும் மாட்ட வேண்டியிருக்கோம் அப்படின்னு அவங்க ஒதுங்கிட்டாங்கன்னு வச்சிங்களேன். இது எப்படி சரியாருங்க? ஏன்னாப்பா நம்ம ஐயூஎம்எல் கூட சொல்லிச்சுல்ல, நம்ம 2 கூடம்பா, நாங்கள் 2 வச்சுக்கிறோம் அப்படின்னு. இப்போ 2 வச்சுக்கிறவங்களுக்கு ஆக்சுவலாக கணக்கு ஒன்று தான், கணக்குப்படி பார்த்தா 2, கருத்துப்படி பார்த்தா 1 தான். 1 வச்சுக்கினே நீங்கள் டெப்டி சிஎம் கேட்குறீங்களே, நாங்கள் 5, 2, 2லாம் வச்சுக்கிறோமே அப்படின்னு அவங்க கேட்க மாட்டாங்க. பிரசாத் ஒன்று பண்ணலாமா? தேர்தலுக்கு முன்னாடி சொன்னாங்க தெரியுமா, கம்யூனிட்டிக்கு ஒருத்தராக டெப்டி சிஎம் போட போகிறாரு, கட்டு சோத்தில் பெருச்சாலை வச்சு கட்டினானா ஒருத்தன். அந்த கதையாக தான் இது இருக்குன்னு விஜய் அவர்கள்ட்ட யாராவது போய் சொல்ல மாட்டாங்க. சார், வேலியில் போகிறத எடுத்து வேட்டிக்குள்ளே விட்டுறாதீங்க சார் அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. எதுவுமே இல்லாமல் இவங்க எதை சொன்னாலும், ஆமாம் விஜய் எங்கள் தலைவருக்கு டெப்டி சிஎம் கொடுக்குறதா சொன்னார் அப்போல்லாம் இவங்க கதை ஓட்டுங்கிறாங்கல்ல, அந்த மனுஷன் இது கரெக்டாக சொன்னார். சில சிலலாம் வச்சு என்னென்ன கதை பண்ணீங்க, அப்போ கூட இவங்க மானம் கட்டு போய் இன்றைக்கி சொல்கிறாங்க, இடைத்தேர்தலில் நான் 100% போட்டியிட மாட்டேன். ஏன் போட்டியிடு, விஜய்க்கு எதிராக கூட பேசு, நாங்கள் நல்லவங்க, எங்களுக்கு இன்னொன்று கொடுங்க, ஒரு 2 பேர் எடுத்தோம் ஒரு அமைச்சர் கொடுத்துருக்காங்க, இன்னும் ஒன்று கொடுத்தீங்கன்னா அவங்கக்கிட்டேயே நாங்கள் ஒன்றும் உங்களுக்கு விஜய் எதிர்த்து பேசுகிறதோ அவரை கண்டம் பண்ணி பேசுறது ஒன்றும் உங்களுக்கு புதுசு இல்லைல்ல. நம்ம தான் சார் மென்டல் இதில். ஆமாம், இவங்கெல்லாம் காரியகார மென்டல், இந்த ஜனங்க தான் மென்டலுங்க. இது சொன்னார்ல, தற்கொலை நாங்கள் உங்களை. சரி, இன்றைக்கி அவங்க கேள்விக்குறி ஆகிட்டாங்க. கேள்விக்குறி ஒரு நாளைக்கு ஆச்சரியத்தோட மாறும். கட்சியே இல்லைன்னு சொன்னவெல்லாம் திரும்பவும் உயிர் தெரிந்து வந்தாங்கல்ல. நீ முதல்ல யோசிக்கல, தாவேக்கா யோசித்து தான் ஆட்சியை பிடிச்சிருவோன்னு. இல்லை ஏன் காங்கிரஸ் கூட தொங்கின்னு இருக்க போகிறாங்க? 108 ஜெயிச்சு நீ உன்னை திட்டினவங்ககிட்டே போய் நிற்கிற நிலைமைக்கு வந்து போச்சுல்ல சார். அரசியலில் எதுனாலும் மாறும். இன்றைக்கு தானே மக்கள் கொஞ்சம் ஒவ்வொரு 100ல் ஒருத்தர் 2 பேர் இன்றைக்கி தானே புரிய ஆரம்பிச்சிருக்கான். கொஞ்ச நாள் கழிச்சு தெளிஞ்சிருவாங்க இதெல்லாம் அரசியல். என்னப்பா நாட்டில் காசு இல்லைன்னா, எங்கள் அண்ணா வீட்டிலேருந்து காசு தந்துடுவார் நீங்கள் சொல்கிறான்ல, என்ன 5 மாதம் ஆகுது 6 மாதம் ஆகுது ஒன்றும் நவுத்த மாட்டுறாரு வீட்டிலேருந்து காசை அப்படின்னு ஒரு கட்டத்தில் அவன் சிந்திப்பான்ல. பயனாளிகள் என்ற முறையில், அதாவது எல்லாத்தையும் கடந்து அரசியலாக தமிழ்நாட்டோட நலன் கூட யோசிக்க வேணாம், பயனாளிகள் என்ற முறையில் என்ன வீட்டிலேருந்து காசு எடுத்தாந்து கொடுப்பாருன்னு பார்த்தோம் ஒன்றும் நகரில் அப்படின்னு ஒரு கட்டத்தில் சிந்திக்க வேண்டிய நிலைமை வரும் இல்லையா? இவர்கள் ஆட்சி அது எப்படி பண்ணுறாங்களோ அதை பொறுத்து சில மாற்றம் வரும்ல. இப்போ இன்றைக்கி இவ்வளவு அட்ராசிட்டி நடக்குது. இது போன திமுக ஆட்சியில் அதிமுகவை சேர்ந்தவர் வட சென்னையில் ஒரு பொறுப்பாளர் கஞ்சா விற்கிறத காட்டி கொடுத்தாரு, போலீஸ் பண்ணாருன்னு அவரை போட்டாங்க. நேற்று ஒருத்தனை விட்டுருக்காங்க. நீங்கள் இன்னும் எத்தனை நாளைக்கு திமுக வளர்ப்பு இது, திமுக அந்த நாட்டை இப்படி ஆக்கி வச்சிட்டான்னு எத்தனை நாளைக்கு சொல்லுவீங்க? அவனெல்லாம் குறை சொல்லி தானே நீங்கள் வந்தீங்க, அவங்களெல்லாம் குறை சொல்லி தானே உங்களை மக்கள் ஆட்சியில் ஏற்றுனானுங்க. இன்னமும் அவன் அப்படின்னு நீ எதுக்கு இப்படி, அது அவங்ககிட்ட கொடுத்துட்டு போயிடலாமே அப்படின்னு ஒரு டாக் இயல்பாக ஜனங்கிட்ட வரும்ல. கொஞ்ச நாளைக்கு ஒரு 10 நாள் 20 நாளைக்கு இதெல்லாம் ஏற்றுப்பாங்க. ஆமாப்பா ஏற்கனவே கரெக்ட் ஆகிடுச்சுப்பா, சரி கொஞ்சம் இன்னுமா தான் திருத்துவாங்கன்னு ஏற்றுவாங்க. இதே பதிலை நேற்று பேசி இதே பதிலை இன்னும் 2 மாதம் கழிச்சு பேச முடியுமா? நீங்கள் அதை ஏதாவது செஞ்சு தானே ஆகணும். ஆனால் செய்கிற மாதிரி தெரியல. ஆசிட்டிஸ் அங்கே என்ன இருந்ததோ அந்த கல்லை தூக்கிட்டு திமுக கல்லை எடுத்துகிட்டு விஜய்ங்கிற ஒரு புதிய கலையத்தில் ஊற்றி வச்சுட்டு பல்லா புதுசாகுது பற்றியா அப்படின்னா எப்படி சார் இருக்கும்? அதை குடிச்சு பார்க்குற போது பழைய கல்லுன்னு தெரிஞ்சிடும்ல சார். அந்த மாதிரி தான் சார் போகுது. ஓகே சார். அதே மாதிரி இப்போ அவர் சொல்லும்போது திமுக கூட்டணி சிதறி விட்டது அப்படிங்கிறாரு சார். இவரும் ஒன் ஆஃப் த கூட்டணி தானே சார்? எது திரும்பவும் திமுக திரும்ப தானா? நான் தான் சொல்லிட்டேன்,
அவருக்கு மனப்பிறழ்ச்சி இருக்குன்னு. அவர் சொல்கிறதெல்லாம் நம்ம எப்படி சார் பதில் சொல்ல முடியும்? நேற்று சொன்னார்ல வைகோ, துரதிருஷ்டவசம். ஆமாம் சார், உதய சூரியனில் வந்து நாங்கள் தெரியாமல் நின்ட்டோம். அப்போது நம்மளாம் துரதிருஷ்டவசம். கவ்வாறு உனக்கு போகிற அதிர்ஷ்டம், இவனுக்கு வந்து அதிர்ஷ்டத்தை பாரு அப்படின்னு கூட அதுக்கு ஒரு அர்த்தம் இருக்குது தெரியுமா? நிச்சயமா சார். நம்ம கூடயே கெஞ்சி இருந்தானுங்க, நம்ம கூடயே அழுது இருந்தானுங்க, நம்ம கூடயே தொங்கி இருந்தானுங்க, நம்ம எப்போல்லாம் போகிறோமோ அப்பயே வந்து காத்துங்க இருந்தானுவா. இன்றைக்கி பாரு மாண்புமிகு அமைச்சராகிட்டானுவோ. நம்ம கரகம் பாரியா அப்படின்னு துரதிருஷ்டம்ன்றார்ல, அந்த வகையில் இவர்கள் அதிர்ஷ்டசாலிகள். அதால் முதல்ல சொன்னா தெரியுமா, நாங்கள் ஆதரவு தான் இங்கே டிவிகேக்கு, ஆனால் கூட்டணி மற்ற விஷயங்கள் எல்லாம் திமுகவோடு. இப்போ நாங்கள் அதுலேயும் இல்லை இதுலேயும் இல்லை. இப்போ இவங்களுக்கு சிக்கலே வந்து வருகின்ற இடைத்தேர்தல் தான். இந்த இது உடனே இடைத்தேர்தல் வந்தால் விஜய் கொஞ்சம் ஓரளவுக்கு அப்படி, ஏன்னா இன்னும் மை காயில அதே மாதிரி போட்டுருவாங்க. இன்னும் ஒரு 4-5 மாதம் கழிச்சு தேர்தல் வந்ததுன்னு வச்சுங்களேன், வாடி மோளை இப்போ நீ எங்கே தான் நிற்கிறேன்னு சொல்லு, இவனா அவனா, அரசனா புருஷனா, அப்படி நிலைக்கு இவங்கெல்லாம் தள்ளப்படுவாங்க. அப்போ தான் இவங்களுக்கு வந்து ஒரு தெளிவான அரசியலை நாம் வந்து புரிஞ்சிக்க முடியும். இவங்க அங்கே இருக்காங்களா, இவங்க இங்கே இருக்காங்களான்னு. அதுவரை நம்ம வந்து வெயிட் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா இங்கே ஒரு குத்து இங்கே ஒரு குத்து அப்படின்ற நிலையில் இவங்க இருக்கிறாங்க. அதனால் நம்ம வந்து இதில் இப்போ இவர் இங்கே இருக்காரா அங்கே இருக்காரா, உண்மையில் திமுக கூட்டணி சிறந்தது தான். அதை யார் சொல்கிறா தெரியுங்களா? எங்கள் கூட்டணி உறுதியாக இருக்கிறது, ஏய் என்கிட்ட இருக்கிற பையெல்லாம் என்கிட்ட தாங்கிறான் அப்படின்னு ஓனர் சொன்னால் பரவாயில்ல. எங்கேயோ ஒரு மூலையில் எங்கள் கூட்டணி வலுவாக இருக்கிறது, வாழ்க வாழ்க திரும்ப சொல்லும். அது அந்த அந்த துதி வடிவேல் சொல்லுவார், ராஜாஜி ராஜா, அந்த மாதிரி திரும்ப சொல்லுன்னு திமுக கூட்டணி வலுவாக இருக்கிறது கொள்கை கூட்டணின்னு சொல்லிட்டு இன்றைக்கி செதஞ்சது உடஞ்சது துரதிருஷ்டம் அதிர்ஷ்டம் அப்படின்னு சொல்கிறாரு. அதனால் நம்ம வெயிட் பண்ணி தான் அதுக்கு பார்க்கணும். ஓகே சார். அதே மாதிரி இப்போ வந்து இந்த திருவள்ளூர் வந்து காவி உடை போட்டதில் வந்து எல்லாருமே குரல் எழுப்புனாங்க, கண்டனம் தெரிவித்தாங்க. திருமாவளவன் என்ன தான் சார் பண்ணார் அந்த இடத்துல? ஏன் பின்னா குரல் எழுப்பி இருக்கணும்ல சார்? என்னது நீங்கள் ஒரு அமைச்சர் சொன்னார் பார்த்தீங்களா, அதெல்லாம் இப்போ பேசுறது இல்லை. எப்போ தயார் பேசுவீங்க? முன்னத்து சொன்னார், அதெல்லாம் சிஎம் விஜய் பேசுவார். விஜய் நேற்று பேசுவார்னு பார்த்தோம், விஜயம் கம்முனுக்கிறாரு. இப்போ எல்லாமே பெப்பே தானப்பா நீங்கள் அப்படி நிலைக்கு வந்துட்டோம். அதாவது ஒன்று ஆதரித்து பேசு, இல்லை எழுத்தாவது பேசு. ஒன்றுமே பேசாமல் இருந்தால் எப்படி தான் இது? கொலைப்புட்டே காஃபி போட்டது சரின்னு சொல்லு, இல்லை காஃபி போடக்கூடாதுன்னு சொல்லு. அவர் என்ன ட்ரெஸ் போட்டிருந்தாருன்னு தெரில, திருவள்ளுவர் அவனை கொண்டையாவது ஆக்கி விட்ருங்க. ஏப்பா போதுண்டா சாமி, டே இவன் கொண்டாந்து அதை போடுறான், அவன் கொண்டாந்து இதை போடுறான், எப்பா விடுங்க படா, எப்பா நான் ஏதாவது ஒரு கோமன் தங்கம்ல கட்டினா அந்த காலத்தில் இருந்த மாதிரி நான் எளிமையாக இருந்துடுறேன்னு கூட அவர் முடிவு பண்ணிக்கிட்டோம். என்னத்தையாவது சொல்லணும்ல ஒரு அரசு. இது பாலிசி மேட்டர் மாதிரி தானே இது. அவர் வந்து கவர்னர் அவர்கள் அவர் என்ன ட்ரெஸ் சொன்னாலும் போட்டோம், அவர் பெட்ரூம்லேயோ ஒரு ஹால்லேயோ ஒரு ஃபோட்டோ வச்சுருக்காருன்னா கூட நான் பார்க்குறேன், என் பார்வைக்கு அது இடம்பெறாமல் அவராக வச்சுக்கினா பிரச்சனை இல்லை. ஆனால் ஒரு விழா நடத்தி அந்த விழாவில் போடுறாருல, அப்போ நம்ம ஏதாவது ஒன்று பேசணும்ல. அதான் சார் அரசு. இது என்னன்னு தெரியல சார் இது. ஓகே சார். அதே மாதிரி இப்போ சமூகத்துறை அமைச்சராக நம்ம வன்னியர் சவல் இருக்காரு. என்ன ஏன் நீதியை விட்டீங்க? சமூக நீதித்துறை. ஓகே சார். நீதி எங்களுக்கு வானான்றீங்கப்பா? இல்லை சார், அவர் எந்த அளவுக்கு ஸ்டெப்ஸ் எடுத்திருக்காரு அமைச்சர் பதவி ஏற்றவுடன் தெரியலையா? ஏங்க இவ்வளோ அமைச்சர்லாங்கிறாங்க, இதுக்கு ஹெட்டாக தலைமையாக முதலமைச்சர் இருக்கிறாரு. இத்தனை இதை சொல்கிறாருல சில வாரங்கள் ஆகிதுன்னு. சில வாரங்கள் இவர்கள் என்ன முடிவு எடுத்தாருன்னு எதாவது கேட்டிங்களா? பத்தியா அடிமை பசங்க அமைச்சர் ஆகிட்டானோ என்ன கீழ்ச்சானுவா அப்படிங்கிற கேள்வி தானே, உங்கள் நக்கலான கேள்வி தானே. அப்படி இல்லை சார், ஒரு கூட்டணி கட்சியாக இருந்து வந்து இப்போ அமைச்சர் பதவி கொடுத்துருக்காங்களே, அவரோட என்ன மற்றவங்க அமைச்சரோட நீங்கள் சொன்ன மாதிரி செயல்பாடுகள்லாம் பார்க்க முடியும். இருங்க சார், நாங்கள் முதல்ல அந்த இன்டீரியர்லாம் பண்ணணும். அந்த இது இல்லை சேர் இப்படி டேபிள், அந்த டேபிள் மேலே உட்காரலாமா ஏறலாமான்லாம் முடிவு பண்ணிடலாம். எல்லாத்தையும் செட்டப் பண்ணிட்டு பொறுமையாக உட்காந்து பண்ணுவோம். 5 வருஷம் இருக்குல்ல. இப்போ என்ன இப்போ வந்தவொடனே கையெழுத்து போட்டு என்ன போகுது? இல்லையே சார், இப்போ மறுபடியும் இப்போ ரீசெண்டாக நேற்றுக்கு முன்னாளோட வந்து மறுபடியும் ஜாதி பிரச்சனைகள் வெடிக்க ஆரம்பிச்சிச்சு தமிழ்நாட்டில். வெடிக்க தான் செய்யும். நீங்களாம் திருந்த வரைக்கும் அப்படி தான் இருக்கும். அது எங்கள் மேலே தப்பு இல்லை, எங்கள் அமைச்சகம் மேலே தப்பு இல்லை.
நான் கூட ஒரு கோரிக்கை கொடுத்தேன். இந்த எஸ்சி எஸ்டியில் வன்கொடுமைகளை பாதிக்கப்பட்ட விக்டிம்களுக்கு பென்ஷன் தந்திருந்தாங்க, அதை நிப்பாட்டாங்க பிப்ரவரிலேருந்து. அதை கொடுக்க சொல்லி ஒரு மனு கொடுத்துருக்கோம். பொறுமையாக தான் பண்ணுவாங்க. என்ன நீ நினச்ச மாதிரி கவர்மெண்ட் இப்படி கொடுத்த உடனே இப்படி வாங்கி கொடுத்துருமா? யோசிப்பேன் சார், செய்வேன் சார். ஏன் இன்னும் அப்படி கண்ணில் விளக்கண்ணை ஊட்டி திருமாவளம் என்ன பண்ணுவார், திருமாவளம் கட்சிக்காரங்க என்ன பண்ணுவார்னு ஏன் சார் பார்த்துனே இருக்கிறீங்க? நாங்களும் மனிதர்கள் தானே. ஒரு ஏசி போட்ட உடனே வெயிலேருந்து வரோம், ஒரு ஏசி போட்டு உட்காந்துங்கிறோம், ஒரு சேரு நல்லா இருக்குது. வந்தவொடனே கொஞ்ச நேரம் வந்தவொடனே அப்படியே ரிலாக்ஸாக சாஞ்சி கண்ணை மூடி அதை ரசிக்கிறது இல்லையா? கொஞ்சம் ரிலாக்ஸ். 10-15 கொலைகள் நடந்துருதே சார். ஆகட்டும் சார், இப்போ என்ன சார் இப்போதான் கொலை நடக்குதா? ஏற்கனவே நடந்ததெல்லாம் எல்லாத்துக்கும் காரணம் திமுக தான். சும்மா நீங்கள் என்னமோ நாங்கள் இப்போ தானே வந்துக்கிறோம், கொஞ்சம் ப்ரீத்திங் டைம் கொடுங்க சார். பார்ப்போம் சார் எத்தனை ப்ரீத்திங் டைம் இருக்குது அப்படின்ட்டு. சார் அதே மாதிரி இப்போ இந்த கேள்வி மற்ற அமைச்சர்கிட்ட கேட்டிங்களா நீங்கள்? கரண்ட் போச்சு, நிர்மல்குமாரா கரண்ட் அமைச்சர், மின்சாரத்துறை கேட்டிங்களா? கேட்டது தான் சொன்னார் சார், சில கருப்பாடுகள் இருக்குது அப்படின்ட்டு. வெள்ளை பெயிண்ட் வாங்கி அடிச்சு விட வேண்டியதானே, என்ன பிரச்சனை? கருப்பு ஆடை எடுக்க மாட்டீங்களா? கருப்பு ஆடை வெள்ளையாக்கிட, வெள்ளை ஆடை ஆக்கி விட்டு வெள்ளை பெயிண்ட் வாங்கி அடிச்சு விட்ட வேண்டியதானே. அதான் இப்போ களை எடுத்துக்கிட்டு இருக்காங்களா சார்? பயிரோட களை பெருசாக எடுப்போகுது, களை எடுக்க முடியாது.